ஷைத்தான ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, உடல்நிலை சரியில்லாததால் ஒரு 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தொடங்குகிறோம். பாலஸ்தீன மீட்பு போர் 712வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 712வது நாளில் கடந்த 4 நாட்களிலும் 18 தாக்குதல்களை போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள். காசா சிட்டிக்குள்ளால் ஊடுருவிய என்று சொல்ல வேண்டும், ஓரளவுக்கு ஊடுருவி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய படைகளுக்கு மிகப்பெரிய ஒரு நரகத்தை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் போராளிகள். அந்த வகையில் 261வது பிரிவு, அதாவது 261 டீம் என்று இயால் சமீல் குறிப்பிடுகிறார் இஸ்ரேலிய தளபதி. அவருடைய கணக்கின்படி நல்ல பயிற்சி தரக்கூடிய ஆஃபீஸர்ஸ் 7 பேரை நாங்கள் முதல் சுற்றிலேயே காசாவுக்குள்ளால் நுழையும் போதே இழந்து விட்டோம். 8 பேர் காயமடைந்தார்கள். அந்த 8 பேரும் கூட எனக்கு மிகவும் தேவையானவர்கள். பயிற்சி தளத்திலே பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தவர்களை காசா யுத்தத்துக்காக, காசா சிட்டியை பிடிப்பதற்காக அனுப்பியது மிகப்பெரிய தவறாக போய்விட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் முக்கியமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது கூலானி பிரிகேட்ஸ், மிகப்பெரிய செலவில் வளர்க்கப்பட்ட அந்த பிரிகேட்ஸ், அது படக்கூடிய பாடுகளை பார்க்கும்போது இந்த காசாவை வெற்றி கொள்ள முடியாது என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன் என்று பட்டவர்த்தனமாக கண்ணீர் விடாத குறையாக அவர் வீடியோக்களில் பேசியதை மீடியாக்கள் போட்டது, அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே மாதிரி சியாரத் மெடிக்கல் யூனிட் என்ற ஒரு புதிய யூனிட், இதை எல்லோரும் இஸ்ரேலுடைய எலைட் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். எலைட் பிரிகேட்ஸ், அதாவது அதிகமான பயிற்சிகளை பெற்றவர்கள். டனல்ஸை கண்டுபிடித்து அதற்குள்ளே சென்று அதை அழிக்கும் திறமை பெற்றவர்கள் என்று நினைக்கிறார்கள். அதில் 10 பேரை அழித்திருக்கிறார்கள் போராளிகள். இப்படி அடுக்கடுக்கான தோல்விகளை கொடுத்திருக்கிறார்கள். அதோடு நாம் அடிக்கடி சொல்வது போல 712வது நாள் கூட கான் யூனிஸை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நேற்று கான் யூனிஸில் பறந்த 4 காட் காப்டர்ஸை உமரல் காசம் பிரிகேட்ஸை கைது செய்திருக்கிறார்கள். அடுத்தது அல் காசம் பிரிகேட்ஸ் 2 சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். ஆக காசா சிட்டியை பிடிப்போம் என்பது எடுத்த 3வது நாளிலேயே துக்ககரமான நாளாக அவர்களுக்கு மாறிவிட்டது. அடுத்தது 2வது நாளில் எடுத்த உடனேயே 8 இஸ்ரேலிய வாகனங்களும் அதில் உள்ளே இருந்தவர்களும் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவமும் எத்தனை பேர் அழிக்கப்பட்டார்கள் என்பதை சொல்லவில்லை. வீடியோவை வெளியிட்ட ஹமாஸ் போராளிகளும் அது எத்தனை பேர் என்பதை சொல்லவில்லை. ஆனால் நேற்று இஸ்ரேலிய ஊடகங்களில் 3 இராணுவத்தில் மேஜர் ரேங்க் பெற்றவர்களும் 3 லெப்டினன்ட்ஸ், 3 துணை தளபதிகளும் பெரிய அளிக்கப்பட்டது மிகப்பெரிய சேதம் என கருதப்படுகிறது. இப்போ என்ன தெரியும்னா, இலையெல்லாம் இருந்து அவர்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த பயிற்சியாளர்களையே காசா சிட்டிக்காக அனுப்பியிருக்கிறார்கள். பயிற்சி எடுத்தவர்களில் பலர் காசா சிட்டிக்கு சண்டை போட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த டெசர்டேஷன், அதாவது இராணுவத்திலிருந்து விட்டு ஓடுவது, இராணுவ பணியை ஏற்க மறுப்பது, இந்த 2 மிகப்பெரிய தலைவலியாக இஸ்ரேலுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அது தொடர்ந்து இருக்கும் என்று கருதப்படுகிறது. அடுத்தது ரஃபாவிலும் 18ஆம் தேதி ஒரு பெரிய மேஜர் அட்டாக் நடத்தியிருக்காங்க. 19 இன்னொரு பெரிய மேஜர் அட்டாக். இந்த 2 நாட்களிலும் நடந்த மிகப்பெரிய தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் அழிக்கப்பட்டார்கள். கேனிபால் டைரக்டர், நிறைய பேர் சரண்டர் ஆயிடலாம், வேற வழி இல்லைன்னு வந்தவங்களை உடனேயே இஸ்ரேலிய இராணுவமே சுட்டு கொண்டு விட்டது. அதாவது ஒரு 6 பேர். இப்போ நம்ம இஸ்ரேலில் பல தளபதிகளை பார்த்து விட்டோம். அதாவது ஹஸ் ஹெல்விங்கிறவர் ஒரு பெரிய திறமையான, ரொம்ப வருஷமாக இஸ்ரேலுக்காக ஹமாஸோடு மோதினவர் என்று ஒரு பட்டத்தை பெற்றவர். அவர் போதவில்லை என்று நீக்கிவிட்டு, அடுத்தது டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோ கேலண்டையும் தூக்கிவிட்டு இஸ்ரேல் ஹெட்ஸையும் இயால் சமீரையும் கொண்டு வந்தார் நத்தியானு. இவங்க 2 பேருக்குமே பெரிய சண்டை. இயால் சமீர் சொன்னார், கையெழுத்து போடியா, டேபிளில் கிடக்கு ஒப்பந்தம், நீ கையெழுத்து போட்டால் எல்லாமே முடிஞ்சு போச்சு
வீணா நம்மளுடைய இராணுவத்தினர் இறப்பதற்கு நாம் வழிவகுக்க வேண்டாம் என்று சொன்னார். கேட்கவில்லை. கடைசியில் அவருக்கு மேலே ஒரு சூப்பர் கமாண்டரை கொண்டு வரேன்னாரு. அவர் அதை ஒத்துக்கலை. நீ இப்படி சொன்னார், நீ எந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாரிட்டி ஒரு ஓட்டுக்கு விட்டா, மந்திரி சபையிலேயோ பார்லமெண்ட்லேயோ ஒரு ஓட்டுக்கு விட்டா, நீ எந்த அதாரிட்டியும் இல்லாதவன், உன்னை ஆட்சி கவுந்து விடும். அதை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் நீ இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாய் என்று சொன்னார். இப்போ அவர் இந்த ரஃபால ஏற்பட்ட இழப்புகள் இதெல்லாம் பார்த்து ஒரு குழந்தையை பறிகொடுத்த தாய் போல் நின்று அறிக்கை விடுவது கொஞ்சம் எல்லாரையும் ஒன்று செய்கிறது இனப்படுகொலை கூட்டுப்படுகொலைலாம் நம்ம சொன்னாலும் அவருடைய அந்த உருக்கமான நிகழ்வுகள் எல்லா இஸ்ரேலிய மக்களையும் உலக மக்களையும் கொஞ்சம் சத்து தளரவே செய்திருக்கிறார். ஆனால் அதே போல் ஜவாலியாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கேயும் பயங்கரமாக அடி வாங்கி இருக்கிறார்கள். இப்போ இந்த ஜபாலியா, இந்த கான்யூனஸு, காசா சிட்டிக்கு இவ்வளோ பெரிய டிபோம்னு போய் எதையும் சாதிக்கலை. அப்போ சாதிக்காதது எதுன்னு சொல்லி இராணுவ நோக்கர்கள் சொல்லும்போது பல விஷயத்தை சொல்கிறார்கள். ஒன்றால் எத்தனை ஹாஸ்டேஜஸ் உயிரோடு இருக்கிறாங்க சொல்ல முடியுமா? எங்கே இருக்கிறாங்க சொல்ல முடியுமா? டனல்ஸு எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது உனக்கு தெரியுமா? இது இவ்வளவும் நீ செய்கிறதுக்கு இது இவ்வளோத்தையும் கண்டுபிடிக்காத நிலையிலேயே நீ 65,441 அப்பாவிகளை கொலை செய்து விட்டாய். பெண்கள், குழந்தைகளை டைரிங்காக கொள்றாங்க. அதை சில இஸ்ரேலிய இராணுவத்தினரே என்ன செய்திருக்காங்க, பேட்டியாக சில பத்திரிகைகளை கொடுத்திருக்கிறார்கள். அத்தோடு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன், குழந்தைகளை கொலை செய்து என்னால் பொறுக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதைத்தான் இவன் பண்ண முடியதை தவிர, அப்பாவிகளை கொலை செய்வதை தவிர வேறு எதுவும் அங்கு நடக்கவில்லை. ஸ்டார்வேஷன், பட்டினியில் இறந்தவர்கள் இந்த 3 நாட்களாகவும் 410 பேர், இது வரைக்கும் 410 பேர், அதில் 147 பேர் குழந்தைகள். இந்த அநியாயத்தை செய்வதை தவிர வேற எதுவும் சாதிக்கலை. இப்போ நேற்று வெஸ்ட் பேங்கில் 15 தாக்குதல்களை போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த நாம் இந்த கேப் விட்டதில் 15 தாக்குதல்கள் நேற்று அவங்க அறிக்கை விட்டாங்க. 15 தாக்குதல் எங்கெல்லாம் வெஸ்ட் பேங்கில் அவங்க மிக பிரபல்யமாக பேசப்பட்டது அல்குஸ் பிரிகேட்ஸு, ரமல்லா பட்டாலியன், சிஜில் 2 எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு நடத்தின ஒரு தாக்குதல். அடுத்தது ஆலம் ஸ்ட்ரீட்டில் செட்டில்மெண்ட் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க, செட்டில்மெண்ட்டுக்கு பாதை போகிற வழியில் ஒரு பயங்கர தாக்குதல். பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 16 பேர் என்பது இஸ்ரேலுடைய கணக்கு. ஜெனின் பெய்ட் ஃபாரிக் என்ற இடத்தில் ஒரு பெரிய தாக்குதல். இது அல்லாமல் 2 நாள் மிக அதிகமாக பேசப்பட்ட தாக்குதல் எது என்று சொன்னால் ஆலன்பி பிரிட்ஜ்னா ஆலம்பியை பற்றி. ஆலன்பி அன்னைக்கு சலாவுதீன் அய்யூபினுடைய கல்லறைக்கு சென்று காலை வைத்து கொண்டு லுக் சலாவுதீன் குரூசைட் சென்ஸ் ஹியர், வி ஆர் பேக், நாங்கள் திரும்ப வந்து விட்டோன்னு சொன்னான்ல அவன். அதே 900 வருஷம் கழிச்சு சலாவுதீன் இறந்து 900 இயர்ஸுக்கு பிறகு அவன் சொன்ன வார்த்தை. அவனுக்கு பேரால் ஒரு பிரிட்ஜு, அதை இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா ஹிந்த் ஹுசைன் பிரிட்ஜுன்னு மாற்றிருக்காங்க. ஜோர்டான் பார்டர் காரை ஓட்டிட்டு வரான். யாருக்கு? இஸ்ரேலுக்காக. அந்த சகோதரன் திடீர்னு இராணுவத்தை பார்த்தவொடனே கீழே இறங்கி எல்லாரையும் கையில் இருந்த துப்பாக்கியை வச்சு சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டான். இன்னொன்று பெத்லஹேமில் இதே மாதிரி ஒரு கத்திக்குத்து, ஜெருசலாம் இதே மாதிரி ஒரு கத்திக்குத்து. இவ்வளவு நடந்து முடிந்ததில் இஸ்ரேலிய இராணுவம் அலறி போய் துடிச்சு ஓடி போய் விட்டார்கள். செட்டிலர்ஸு வாயடைக்கி அப்படியே போய் உட்காந்துருக்கான். அப்போ இந்த வெஸ்ட் பேங்க்லேயும் 15 தாக்குதல் நடக்கிறது என்று சொன்னால் காசாவை போல ஈக்குவலாக நடக்குது. காசாவில் 16ன்னா இங்கே 15. அப்போ இப்போ நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, இங்கே காசாவில் போராளிகள் ஹமாஸ் போற தொடங்குச்சுன்னு சொல்கிற, இங்கே யார் தொடங்கினாடா? இங்கே இல்லாத இடத்துல போய் பிரச்சனையை உண்டு பண்ணி இஸ்ரேலிய இராணுவம் கொத்து கொத்தாக அழிகிறது. அந்த மக்கள் இப்போ காசாவில் உள்ளவங்களுக்கு போகிற மைக்ரேஷன் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த மக்கள் பார்வையில் இருக்க வெஸ்ட் பேங்க், செரிச்சோ, ஹெர்பான், இந்த ஹெப்ரான் ஆகிய இடங்களில் அங்கே தான் சுற்றி கொண்டு இருப்பார்கள்.
அவர்களை அழிப்பதற்கு நீ ஒரு திட்டம் போட்டு வேலை செய்கிறாய். ஆனால் போராளிகள் அங்கு முழு வேகத்தோடு சண்டையிடுகிறார்கள். அடுத்தது ஹூத்திஸுக்கு வந்தோம் என்று சொன்னால், இதனிடையே நேற்று அல்லாஸ்கா பள்ளிவாசலை பற்றி நம்ம ஒரு சிறப்பான குறிப்பை இங்கே பதிவு செய்ய வேண்டும். 40,000 பேர் ஜும்மா தொழுதுருக்காங்க. இந்த 40,000 பேர் எப்படி ஜும்மா தொழுதுருக்காங்கன்னா, இவங்களுடைய அவ்வளோ கஷ்டங்களையும் அவ்வளவு கட்டுப்பாடுகளையும் அத்தனை கொடுமைகளையும் தாங்கி, இதில் என்னன்னா ஒரு 100 சிலைகளை, அது எந்த காலத்து சிலைன்னு தெரியாது, அல்லாஸ்காவை சுற்றி வச்சுருக்காங்க. நேற்று ஜும்மாக்கு கிளம்பும் போது அங்கே உள்ள இமாம் முகமது சர்தார்ங்கிறவர் என்ன செய்யிருக்காரு, இந்த சிலையெல்லாம் கொஞ்சம் தொலை வந்தவங்க கொஞ்சம் வர வச்சு தூக்கி அந்த பக்கம் போட்டுக்கிட்டு ஜும்மால, அல்லாஹ் நாங்கள் இன்னைக்கு தொழுது உன்னைத்தான், இந்த எதிரிகள் கொண்டு வந்த சிலைகள் வந்து ஐயாமுல் ஜாகிலியான்னு சொல்லக்கூடிய அறியாமை காலத்து சின்னங்கள், அவற்றை தூக்கி எறிந்து விட்டோம் என்று பேசிவிட்டு தொழுகையை முடித்து விட்டு, ஜும்மா தொழுகையை முடித்து விட்டு காயிப் ஜனாசா தொழுகை, இது வரைக்கும் காசாவை தான் சொல்லுவார். இப்போ மேக்கரை, ஜெருசலம், பெத்லஹேம் இங்கெல்லாம் இறந்தவர்களுக்காகவும்னு சொல்லியிருக்கார். இஸ்ரேல் இராணுவத்துக்கு பொத்துக்கிட்டு வந்துருக்கு, கைது செய்துட்டானுவா. ஆனால் அவருடைய ஜும்மா உரை மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு உரை. அடுத்தது ஹூத்திஸ் வந்து ஒரு மெத்தடாலஜியை ஜெருசலத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னன்னா, வேலைக்கிழமை 4-5 மிசில பெத்லஹேம், ஜெருசலமைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ குடிகளுக்கு அந்த பக்கமாக அடிக்கிறாங்க, சைரன் சத்தம். இந்த செட்லேஸு வேலைக்கிழமை வந்து தொந்தரவு பண்ண முடியாத அளவுக்கு பதுங்கி போயிடணும். வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு ஓரளவுக்கு மக்கள் வந்துடுறாங்க. கெடுபிடிகள் இருக்கு. அதாவது 4 லட்சம் பேர் வந்தால் 40,000 பேரை விட்றோம், அப்படி தான் நம்ம சொல்லணும். அந்த கேட்டுக்கு போவோம், இந்த கேட்டுக்கு போகணும் வைக்கிறது, ஐடி சரியில்லைன்னு சொல்லுது, ஐடியை செக் பண்ணுறோம்னு மணிக்கூர் கணக்கில் நிற்க வைக்கிறது. ஜும்மா பாங்கு சத்தம் கேட்டவுடனே, இக்காமத் சத்தம் கேட்டவுடனே அவங்க அந்த இடத்துல தொழுவது என்று நடந்திருக்கிறது. ஆக ஹூத்திஸோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று, அந்த இமாம் முகமது சமத் சர்தானாங்கிறவரை நேற்று கைது செய்துட்டு சாயங்காலத்துக்குள்ளால் இன்னும் 2 மிசில் வந்த உடனே விட்டான். ஒரு வாரத்துக்கு அல்-அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் நீங்கள் போகக்கூடாது அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அது டெய்லி வந்து போலீஸில் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அங்கே எதை பற்றியும் கவலைப்படல. உங்களுக்கு சாதாரணமான தொழுகைக்கு மக்கள் லட்சக்கணக்கில் கூடுவாங்க. இப்போ 40,000 பேருங்கிறத நம்ம 40 லட்சம்னு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு 4 லட்சம்னு எடுத்துக்கணும். அதனோட கெப்பாசிட்டியே அவ்வளோதான். அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு கெடுபிடிகள் இருந்தும் தைரியமாக போய் இஸ்ரேலை கண்டித்து காயிப் ஜனாசா தொழுகை தொழுது ஷஹீதானவர்களுக்கு துவா செய்கிற ஒரு அற்புதம் அங்கே நடந்திருக்கிறது. அதுக்கு ஹூத்திஸுடைய தாக்குதல் வழிவகுத்து கொடுக்கிறது. ஆக இப்படி மிகப்பெரியதொரு யுத்தமாக இந்த காசா சிட்டியை பெருசாக இது பண்ணி இப்போ மீடியாக்களுக்கெல்லாம் ரூபா கொடுத்து மக்கள்லாம் ஓடுறாங்க. நீ வந்து சண்டைக்கு போக வேண்டியது போராளிகளோடு, அவங்க எங்கே இருக்காங்கன்னே உனக்கு தெரியல. நீ மீட்க வேண்டிய ஹாஸ்டேஜஸ் எங்கே இருக்காங்கன்னு நீ லொக்கேட் கூட பண்ண முடியலை. அதை விட்டு போட்டு அப்பாவிகளை கொலை செய்வதற்கு போர் யுத்தம் அல்ல, இது ஹோலோகாஸ்ட், இது வந்து கூட்டுப்படுகொலை. இதை உலகெங்கும் உள்ள மக்கள் கண்டித்து இருக்கிறார்கள். நேற்று சென்னையில் நடந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியிலும் அது கண்டனத்துக்குள்ளாகி விட்டு போகக்கூடாத ஒரு பெரிய செய்தி ஹூத்திஸுடைய தாக்குதல். சனாவின் மீது, அதாவது யமன் மீது இஸ்ரேலிய இராணுவ தளபதி யுத்தத்தை அறிவித்திருந்தால் கூட அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல், இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தாலும் அதை பற்றியும் சற்றும் கவலைப்படாமல் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஹூத்திஸ். இதில் 19ஆம் தேதி அவர்கள் நடத்திய ஒரு பெரிய தாக்குதல் இஸ்ரேலை உலுக்கி இருக்கிறது, அமெரிக்காவை பெரிய அளவில் கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் விமானம், அதன் பிறகு சற்று நேரத்தில் இஸ்ரேலுடைய நத்யான்ஹுவுடைய பிரைம் மினிஸ்டருடைய விமானம், இந்த ரெண்டு வேறு விமான தளங்களில் இருந்து கிளம்பி இருக்கின்றன. ஆனால் அந்த 2 இடங்களுமே ஏர்ஃபோர்ஸ் விமானப்படையினுடைய பயிற்சி தளங்கள். இந்த 2ஐயும் நோக்கி ஹூத்திஸுடைய தாக்குதல் ரொம்ப துல்லியமாக போயிருக்கிறது. அந்த ஜெட்டுன்னு சொல்கிறாங்க, ஜெட்டு ஸ்பெஷல் பேடு, அதாவது அவங்க தரையிறங்குவதற்கு தனியான தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணி 2 பேரையும் காப்பாற்றி விட்டார் அந்த விமானத்தை ஓட்டி வந்தவன் என்பது இஸ்ரேலுடைய செய்திகள். ஆனால் இதில் கதிகலங்கி போய் இருக்கிறார்கள். எந்த நேரம் வேண்டுமானாலும் தாக்கப்படலாம்.
அதாவது இராணுவ நோக்கர்களும் நேற்றைய மீடியாக்கள் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேலினுடைய எந்த பகுதியும் 2040 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய யமனுக்கு கை வைக்க முடியாத பகுதி கிடையாது. அதை வேற வார்த்தையில் சொன்னால், இஸ்ரேலுடைய எந்த பகுதியும் பாதுகாப்பானது இல்லை ஹூத்திஸை பொறுத்த வரைக்கும், தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு ரகசிய மீட்டிங் நடந்திருக்கு ஜேக்கப் ஹோட்டலுங்கிற இடத்துல. அதை அடிச்சிருந்தா அந்த ஹோட்டலில் தங்கி இருந்த அத்தனை பேர் அழிந்திருப்பார்கள். காசாவை போல ஒரு மினி காசாவை அங்கே உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் ஹூத்திஸு ஹோட்டலில் மீட்டிங் நடந்த இடத்தை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுது ஜேக்கப் ஹோட்டலினுடைய கோர்ட்யார்டில் தான் அது முட்டத்தில் தான் அது விழுந்தது என்று. ஆனால் எல்லோரும் அந்த ஹோட்டலுக்கு கீழே இருந்த பதுங்கு குழிக்கு ஓடி இருக்கிறார்கள். அதே மாதிரி ரமோன் ஏர்போர்ட்டை தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஜஃபா, இலியாட், பஷீர் சிபா நார்தன் இஸ்ரேலில் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர், அதாவது 30 மில்லியன் என்று சொல்லுகிறார், 30 லட்சம் பேர் பதுங்கு குழியிலேயே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் இந்த டெல் அவீவ்லையும் ஜெருசலத்திலையும் ஒரு வித்தியாசமான தாக்குதலை ஹூத்திஸ் கடைபிடிக்கிறார்கள். டெல் அவீவில் வெள்ளிக்கிழமை காலையில், ஜெருசலத்திலையும் அதை சுற்றி உள்ள இடங்களிலும் வேலைக்கிழமை ஈவினிங்கில். இதனால் செட்டிலர்ஸ் அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு போகிறவர்களை தடுக்க முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகிறார்கள். இதை எப்படி தெரியுமா வர்ணிக்கிறாங்க? த புவரஸ்ட் கண்ட்ரி இந்த அரபு உலகத்தினுடைய மிகவும் ஏழையான பஞ்சை பராரி ஸ்டேட்டு ஒரு நாடு யமன், ஃபைட்டிங் த ரிச்சஸ்ட் எனிமீஸ் இன் த வேர்ல்டு. உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்களை ஏற்றி சண்டையிடுகிறார்கள். யாரெல்லாம்? அமெரிக்கா, யூகே, யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, பிரான்ஸு அண்டு இஸ்ரேல், இவ்வளோத்தையும் சேர்த்து சண்டையிடுகிறார்கள். அதை ஹூத்திஸோடைய தலைவர் அல் மாலிக் நேற்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. காசாவில் நடக்கக்கூடிய கூட்டுப்படுகொலை அல்லது இனப்படுகொலை சுத்திகரிப்பு எப்படி நடக்கிறது என்று சொன்னால், அமெரிக்கா, ஆங்கில நாடு, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகியவற்றினுடைய விமானங்கள், ஆயுதங்கள், அதற்கு அந்த விமானங்கள் பறப்பதற்கு எண்ணெய் ஊற்றுவது ஃபியூவல்டு பை அரப் ஆயில், அதற்கு எரிபொருளை தருகின்ற அரபு நாடுகளினுடைய எண்ணெய், இவற்றோடு தான் இந்த தாக்குதல் நடக்குகிறது என்று. கத்தர் மீது தாக்கியதுக்கு ஒப்பாரி வைக்க முடிகிறதே தவிர, அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் ஃபுல்லாக படித்தா அரபு நாடுகளுடைய அந்த கொலைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டு நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு எதிராக அந்த கத்தர் தாக்குதல். அதே பிறகு இந்த சைத்தான் சல்மானை அமெரிக்க பிரசிடெண்ட் ட்ரம்ப்பு ஏவி விட்டு இந்த நாடுகளுக்கெல்லாம் நீ தலைமை தாங்கிக்கோ, அவங்க ஈரான் பக்கம் சாய்ந்து விடாமல் பாருங்கன்னு அவன் பாகிஸ்தானை கூட எக்ரிமெண்ட் போட்டானான். பாகிஸ்தான் என்ன தாக்கினா ஒன்றை தாக்கின மாதிரி. இங்கேயே நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக பணத்தை வாங்கிட்டு விலை போகிற நாடு பாகிஸ்தான். இவன் அங்கே தாக்கினாம்பா, ஆமாம் நீ தாக்குறான்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிற ஒரு நாடு. அது கூட எக்ரிமெண்ட் போட்டாரா, அதனால் எல்லாம் பாதுகாக்கப்படுமா? என்னடா அமெரிக்கா கூட போட்ட எக்ரிமெண்ட் என்னாச்சு? அமெரிக்கா புடியில இருந்து நீங்கள் வந்துட முடியுமா? 60 நாளைக்கு முன்னாடி தானடா $5 ட்ரில்லியன் எல்லாருமா சேர்ந்து கொட்டி கொடுத்தியோ. அப்போ அரபு நாடுகளில் உணர்ச்சி உள்ள 2 நாடு, ஒன்று ஈரான், இன்னொன்று யமன். இவங்க 2 பேர் தான் எழுத்து சண்டையிடுகிறார்கள். இவங்க 2 பேர் தான் ஆக்கப்பூர்வமான தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆக இந்த ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸை, இந்த அதிக பணப்பெருக்கம் உள்ள நாடுகளை ஒரு ஏழை நாடு 3800 நாட்களாக யுத்தக்களத்திலே நின்று கொண்டு இருக்கிற ஒரு நாடு, பசி பட்டினியை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனாலும் இதுக்கிடையில் புகுந்து நேற்று அவங்க சில வேலையில், சில டெவலப்மெண்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸு, அடுத்தது அக்ரிகல்ச்சர், இதுக்கு $3 மில்லியன் நேற்று ஒரு பிளானையும் போட்டிருக்காங்க. இஸ்ரேலை தாக்கிக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு ஹுதைதா ஏர்போர்ட்டு ப்ளஸ் அது ஹார்பரும் கூட, துறைமுகமும் கூட 16 ஜேர்னலிஸ்டுகளை கொண்டு இருக்கான். இதை தவிர பெரிய கேஷுவாலிட்டி எதையும் ஏற்படுத்த முடியல. ஆனால் ஹூத்திஸினுடைய தாக்கு பிடிக்க முடியாமல் ஒப்பாரி வைத்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கெல்லாம் தாக்குதல்? ரொமான் ஏர்போர்ட்டு, ஜஃபா, இலியாட், பஷீர் சிபா தாக்குதல்னு ஒரு நுணுக்கம் இருக்குது. என்ன தெரியுமா?
அது நார்தன் இஸ்ரேல், இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி. அந்த இஸ்ரேலுடைய அந்த பகுதிக்கு இதுவரைக்கும் யாரும் குடியிருக்க வரவில்லை, ஹிஸ்புல்லா தாக்கிய காலத்தில் இருந்து. அங்கே இருக்கக்கூடிய சில மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸு, அட்டாமிக் பவர் பிளான்ட்டு, இதெல்லாம் பஷீர் ஷிபால இருக்கிறது. அதை நித்தம் தாக்கி அழித்து கொண்டு இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஹூத்திஸுடைய தாக்குதல் ஏற்பட்ட இம்பேக்ட் பற்றி பல ரிசர்ச்சர்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது அதை படித்து உங்களுக்கு அதனுடைய சுருக்கத்தை தருவோம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.